ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். ஒரு சூப்பரான செரி பாக்ஸ் கட்லரி செட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்ததுமே ரொம்ப அழகாக புதுசாக இருக்குது. அண்ட் இதோட ரேட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அண்ட் 2 ஃபோர்க் அண்ட் ஒரு சாப்ஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லையா, சாப்ஸ்டிக் இதெல்லாம் வருது. இந்த மாதிரி ஒரு செட்டில் வந்து நம்ம கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் நம்ம வச்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த டாயில் விளாடுற மாதிரி விளாடிட்டே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நல்லா அழகாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து இந்த மாதிரி ஒரு பென்சில் பாக்ஸ் மாதிரி தாங்க இருக்கும். பென்சில் பாக்ஸ் மாதிரியே நம்ம லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் அப்படியே நம்ம என்ன வாங்கலான்னு அப்படியே ப்ராடக்ட் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இது வந்து கண்ணில் பட்டுது. பார்த்ததுமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கேன்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கேன். 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தருக்காக தான் பொருள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒன்று வாங்கினேன். இது வந்து நல்லா அந்த பாக்ஸ் வந்து நல்லா செரி பாக்ஸ் இது பேர். பாக்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. கீழே போட்டாலும் உடையாது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த எல்லோ கலர் இருக்குது பாருங்கள். இந்த எல்லோ கலர் வந்து நம்ம இப்படி திருப்பிட்டு கீழே நம்ம இப்படி தானே பிடிப்போம். அப்போ இங்கே வச்சு இதை கிளிக் பண்ணுங்கள். அமுக்கிட்டு இப்படி இழுங்க. இதை அப்படி ப்ரெஷ் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா இது வரும். ஓகே, இப்படி தான் எடுக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா உள்ளே வந்து பாருங்கள் அழகாக எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். 2 சாப்ஸ்டிக் வருது. சைனீஸ் ஸ்டைலில் நம்ம ஏதாவது ஃப்ரூட் லஞ்ச் கூட ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி கொடுக்குறோம்னா அந்த சாப்ஸ்டிக்கில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக. அண்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோர்க்கு கொடுத்துருக்காங்க. இதை குத்தி சாப்பிட்லாம், கைப்படாமல் குத்தி சாப்பிட்லாம். அண்டு ஒரு ஸ்பூன், நல்ல ஒரு பெரிய சைஸ் ஸ்பூனுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு வந்து இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதோட ஃபினிஷிங் பாருங்களேன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த மோல்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஷேப் அண்டு அந்த ஷேப்பும் அழகாக இருக்குது. அந்த மோல்டெல்லாம் நல்லா ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு எங்கேயுமே நமக்கு இப்படி பிடிக்கும் போது ஃபிங்கர்ஸில் கட் ஆகாது. நல்ல ஒரு ஃபினிஷிங், நல்ல வழுவழுன்னு அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அப்படியே ஷைனிங்காக இருக்குது. இந்த பாருங்கள் இந்த ரவுண்டெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பூன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு ஃபோர்க்குமே அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப என்ன சொல்ற ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்காம நம்ம குத்தும் போது நமக்கு வலிக்காது. அந்த அளவுக்கு வந்து நம்ம கையிலேயே கிட்ஸ் கையில் பட்டுட்டாலும் வலிக்காதுங்க. அந்த அளவுக்கு எட்ஜஸ் வந்து நல்லா ஒரு ஷார்ப் ஃபினிஷிங் பண்ணாமல் கொஞ்சம் மொக்கையாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரூட்ஸில் வந்து குத்தி எடுக்கும்போது நல்லா வரும். ஸோ ஃபோர்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்ஸ்டிக்கும் அதே மாதிரி தான். இந்த எட்ஜஸில் வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்காம, ஏன்னா ரொம்ப ஸ்மால் பேபிஸ் இருக்காங்க. ஸோ இது பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கணும்னா கூட பக்கத்தில் இருக்க கிட்டுங்களை குத்திடுவாங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருவதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து சாஃப்டாக ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்காம கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எங்கேயுமே டச் பண்ணால் ஒன்றும் ஆகாது. ஸோ அதோட ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கு. இது மட்டும் லைட் வெயிட்டாக இருக்குங்க, கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. மீதி ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் வந்து கொஞ்சம் நல்லாவே வெயிட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா அழகாக அப்படி வச்சிடலாம், மூவே ஆகாது. பாக்ஸ் மாதிரி, ஜமெண்ட்ரி பாக்ஸ் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது போய் இந்த ஹோல்ஸில் கரெக்டாக ஃபிட் ஆகி உட்காந்துரும். ஸோ நீங்கள் கவுக்கும் போது இது வந்து கீழே விழாது. நீங்கள் எப்படி வேணால் இப்படி அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். ஸ்பூன்ஸ் வந்து கீழே விழாமல் அழகாக இருக்கும். நம்ம வீட்டிலையுமே ஹேங் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நீங்கள் எங்கேயா ஹேங் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த ஹேங்கிங்கில் மாட்டி கூட வச்சுக்கலாம். அதுக்கும் ஒரு அழகான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த செரி பாக்ஸ் கட்லெட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பொருளை பார்த்தே லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் வேணும்னு லிங்க் கேளுங்க, நான் லிங்க் அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.